நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நம்ம இழந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் நிறைய தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அவங்களுடைய சமாதி இருக்க இடத்துல போயிட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கமலஹாசன் அமெரிக்காவில் இருந்ததுனால அவரால் வந்துட்டு நேரடியா வந்து அஞ்சலி செலுத்த முடியல. ஆனா அவர் வந்துட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட்ல தான் இருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆமாங்க, அந்த ட்விட்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சான்றோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது குறித்து இப்போ பல பேர் வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, தற்போது ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியில பெரும் வெற்றிடம் எழுந்திருக்கு. மக்கள் யாரும் சசிகலாவை ஆதரிக்கவே இல்லைங்க. ஆனா கட்சியில இருக்க எல்லாருமே வந்துட்டு சசிகலா பேரை தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு கமல் அன்னைக்கே சொல்லியிருக்காராம். அதாவது இப்போ அந்த ட்விட்டரை ஒரு முறை மறுபடியும் படிச்சு பாருங்களேன். சான்றோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தாங்க அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே மறுபடியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். இதனால கமல் எதை வச்சு இந்த ட்விட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே யூகிக்கிறாங்களாங்க. ஆமாங்க, ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அஇஅதிமுக வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்றதுனாலதான் சான்றோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய கமலஹாசன். இதுக்கு முன்னாடி பல செலிபிரிட்டி இறந்தப்ப கூட வந்துட்டு கமலஹாசன் பெரிய ட்விட்டா போடுவாருங்க. ஆமாங்க, அவங்க பேரு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட இழப்பு மிகப்பெரிய துக்கம் அப்படி இப்படின்னு பெரிய ட்விட்டர்ல போடுவாரு. ஆனா நம்மளுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு சான்றோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு மட்டும்தாங்க போட்டிருந்தாரு. இந்த ட்விட்டர் வந்துட்டு சசிகலாவுக்கும் அஇஅதிமுகவினருக்கும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பரவலா பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.